பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. இப்போ ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதத்தில் ஒரு அற்புதமான நம் வாழ்விற்கு நிச்சயமாக தேவையான ஒரு அற்புதமான கிரந்தமே பகவத்கீதை. ஏதோ பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னது அப்படி அல்ல. நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஏற்படுகின்ற சஞ்சல சமயங்களில் அந்த மனோ குழப்பத்தை தீர்ப்பதற்காக நாம் எப்படி வாழ வேண்டும், மீண்டும் பகவானிடம் நாம் எப்படி சேர வேண்டும் என்கின்ற வாழ்வியல் தத்துவத்தை கூற வந்ததே பகவத்கீதை. பகவத்கீதையினுடைய மகிமைகளையெல்லாம் பார்த்து வந்தோம். இப்போ பகவத்கீதைக்குள் பிரவேசம் செய்வோம். பகவத்கீதை ஏற்கனவே நான் சொன்னபடி ஸ்வதந்திர கிரந்தம் அல்ல. அதனால மங்களாச்சரணம் அப்படின்னு சொல்லிட்டு தியான ஸ்லோகம் அந்த மாதிரி பகவத்கீதைக்கு உண்டா அப்படின்னா மகாபாரதத்தில் உள் அடக்கியதால் நேரடியாக பகவத்கீதை அற்புதமான ஸ்லோகங்களாக ஆரம்பிக்கின்றது. முதல் ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம், இருந்தாலும் இன்னொரு முறை ஆவர்த்தியாக இருக்கட்டும். திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவஹ மாமஹா பாண்டவாஸ்சைவ கிம் அகுர்வத சஞ்சயா. இன்னொரு முறை வேணா சொல்லலாம். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவஹ மாமகா பாண்டவாஸ்சைவ கிமகுர்வத சஞ்சயா. இப்போ முதல் ஸ்லோகம் திருதராஷ்டிரன் கூறுவது போல அமையப்பட்டிருக்கிறது. அந்த திருதராஷ்டிரன் என்ன செய்யறான்னா, அந்த போர்க்களத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது சஞ்சயா எனக்கு கூறு. எப்படின்னா, அந்த போரை நடக்கக்கூடிய ஆர்வம் எனக்கு இல்லை. வேதவியாசரிடம் கேட்டிருந்தால் திவ்ய திருஷ்டிதனை தந்திருப்பார். ஆனால் பார்க்கும் வேட்கை இல்லை. ஆனால் அங்கு என்ன நடக்கின்றது என்பதை கேட்கும் வேட்கை எனக்கு இருக்கிறது என்றபடியால் சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டிதனை வேதவியாசர் கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த யுத்த ரணாங்கமானது எங்கு இருக்கிறது என்பதை ரொம்ப அற்புதமாக விளக்குகிறது. ஒன்று, அது தர்மக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம். குரு என்கின்ற ராஜன் அந்த இடத்திலே ராஜ்ய பரிபாலனம் செய்து, எப்படி ஒரு ராஜன் தர்மத்தின்படி ஆட்சி செய்ய வேண்டுமோ, யாக யஜ்ஞங்கள் தான தர்மங்கள் இப்படி நிறைய செய்த ஒரு புண்ணிய ஸ்தலமே குருக்ஷேத்திரம் என்பது. அப்பேற்பட்ட உயர்ந்த இடத்தை பகவான் கிருஷ்ணன் யுத்த ரணாங்கணத்திற்காக தேர்வு செய்திருந்தார். ஒன்று தர்மக்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய குருக்ஷேத்திரம் என்று ஒரு பொருள்படும். நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், ஒரே ஒரு வார்த்தைக்கு குறைந்த பட்சம் 10 அர்த்தங்களை கொண்டது மகாபாரதம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்தை க்ஷேத்திரம் என்று கூறுகிறீர்களே, அந்த இடத்தில் என்ன நடந்தது? தான தர்மங்களா, அன்னதானங்களா, இறைவனுடைய பூஜையா, அபிஷேகமா அப்படின்னா அது யுத்த ரணாங்கமானது. நிறைய உயிர்கள் பறி போனது. அங்கங்கு கை கால்கள் சிதைந்து கிடந்தன. இரத்த ஆறு ஓடியது. ஒரு பார்வை அந்த குருக்ஷேத்திரம் என்பது புண்ணியமான இடம், அதனால் பகவான் கிருஷ்ணன் இதனை தேர்ந்தெடுத்தான் என்பது ஒன்று. இரண்டாவது, க்ஷேத்திரம் என்றால் நம்மளுடைய உடம்பு என்று பொருள்படும்.
அதனால தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இந்த தேகமே அவனாக இருக்கிறான் என்பதற்காக அவனுடைய பெயரே சேத்ரஜ்ஞா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வான். இந்த சேத்திரம் வேறு இல்லை, பகவான் வேறு இல்லை என்று பொருள். அப்போ இந்த தேகத்தில் என்ன என்ன விஷயங்கள் நடக்கிறது என்பதனை விளக்குவதாக இந்த பகவத்கீதை அமைந்துள்ளது என்று இந்த இடத்தில் க்ஷேத்திரம் என்று எழுதியிருக்கிறார்கள். இல்லை இல்லை, க்ஷேத்திரம் என்பதற்கு மீண்டும் வேறு ஒரு பொருள் இருக்கிறது என்று பார்த்தோமேயானால், க்ஷேத்திரம் என்றால் மனசு என்கின்ற பொருளும் உண்டு. ஏன்னா அர்ஜுனனுக்கு எங்க பிரச்சனை அப்படின்னா மனதிலே. இவ்வளவு பெரியவர்களும் என்னை வளர்த்தவர்களும் என்னுடைய உறவினர்களையும் எல்லாம் கொன்று, பிறகு அந்த ராஜ்யத்தை நான் கைப்பற்றி நான் யாரோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும்? என்னுடைய வெற்றியை சொல்லி மகிழக்கூட கூட இருக்கக்கூடிய ஆட்கள் யாரும் இருக்க போவதில்லை. இவர்கள் சாவினால் கிடைக்கக்கூடிய அந்த ராஜ்ய பரிபாலனம் எனக்கு வேண்டுமா? இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் அர்ஜுனனுக்கு வந்ததனால் அர்ஜுனனுடைய மனதில் மிகப்பெரிய சஞ்சலம், விஷாதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த விஷாதத்துக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய வைத்தியராக பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிறார். அஸ்திர சஸ்திரங்களால் சிகிச்சை செய்வது அல்ல, அற்புதமான ஆச்சாரியனாகி அருமையான உபதேசத்தினால் செய்யக்கூடிய மிக உயர்ந்த சிகிச்சையே பகவத்கீதை. இந்த குழப்பமானது அர்ஜுனனுக்கு மட்டும் ஆனது அல்ல, நம் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் இந்த குழப்பங்கள் ஏற்படும் போதெல்லாம் இந்த பகவத்கீதை நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. தர்மக்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய இந்த குருக்ஷேத்திரத்திலே சமவேதா யுயுத்சவஹா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா சமவேதா எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. பாண்டவர்கள் கௌரவர்கள் கூடி இருக்கக்கூடிய, அது எப்படி அப்படின்னா எல்லாருடைய வீரர்களும் எப்படின்னா உற்சாகத்தோடு, யுயுத்சவஹா போர் புரிய வேண்டும், நாம் வென்றே ஆக வேண்டும் என்கின்ற உற்சாகத்தோடு குழுமி இருக்கக்கூடிய அற்புதமான இடம் இந்த குருக்ஷேத்திரமாக இருக்கிறது. அந்த இடத்தினிலே மாமஹா பாரு, இந்த இடத்துல தான் ஏன் பிள்ளைகள் ஸ்வார்த்தம் வந்து விட்டது. ஆனா பாண்டவர்களுடைய பார்வையில் திருதராஷ்டிரன் வேறு, தன்னுடைய தந்தை வேறு என்று பார்க்கவில்லை. அந்த பாசத்தை தன்னுடைய தந்தையினுடைய ஸ்தானத்தில் தான் திருதராஷ்டிரர் வைத்திருந்தார்கள். இதுதான் திருதராஷ்டிரனுக்கும் பாண்டவர்களுக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை. என் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசம். திருதராஷ்டிரன் மகாபாரதம் முழுக்க முழுக்க அவன் மிக நல்லவனாக இருந்த பொழுதும் அனைத்து தவறுகளையும் செய்ததனுடைய காரணமே புத்திர வியாமோகம். தவறே செய்தாலும் என்னுடைய குழந்தை என்று மன்னித்து மன்னித்து அவன் என்ன சொன்னாலும் அதற்கு தலை அசைத்து வெறும் பாவை என வீட்டிருந்தவன் திருதராஷ்டிரன். இந்த யுத்தத்திற்கு இன்னும் சொல்ல போனால் துரியோதனன் என்னதான் அதர்மம் செய்திருந்தாலும் இவன் நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியும். ஆனால் என் பிள்ளை அரசாள வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனுடைய மனதில் இருந்தது. அதனாலதான் மாமகா, ஏன் குழந்தைங்க இவ்வளவு பெரிய அதர்மிகளாக இருந்தாலும் சபையிலே இது எல்லாம் செய்யக்கூடாதோ அத்தனையும் செய்வதற்கு இவனும் உறுதுணையாகத்தானே இருந்தான், வேடிக்கை பார்த்து கொண்டுதானே இருந்தான். இது தவறு என்று தெரிந்தும் ராஜ்ய சிம்மாசனத்தில் ஊரெல்லாம் உன்னை எப்படி அவமானப்படுத்தி பேசப் போகிறது, இதையெல்லாம் கொஞ்சம் கூட யூகிக்காமல் தன்னுடைய குழந்தைகள் பாசம் இந்த இரண்டில் கட்டுப்பட்டு பாருங்க. மகாபாரதம் ஒரு ஒரு கட்டமும் நமக்கு பாடங்களை சொல்லித் தருகிறது. நம் குழந்தைகள் தான், பாசம் வைக்கலாம்,
தவறு என்று செய்யும் பொழுது தக்க நேரத்தில் நீங்கள் தண்டிக்கவில்லை என்றால் உங்களை கைமீறி போக வைப்பதுடன் உங்களையே அதர்ம வழிக்கு இட்டு செல்வார்கள். அப்போ இவ்வளவு பாசம், இவ்வளவு புத்திர வியாமோகம் என்பது ஒருவனுக்கு இருந்தால் அவனுடைய வம்சம் நாசமாகும் என்கின்ற கருத்தை அல்லவா மகாபாரதம் நம் முன்வைக்கிறது. அப்போ என்னதான் குழந்தைகள் இருந்தாலும் அவர்களுக்கு என்று ஒரு அளவீடு வைத்துக் கொள்ளுங்கள். தவறை ஆரம்பத்தில் செய்யும் போதே நீங்கள் கண்டிக்க தவறினீர்களே, ஆனால் உங்களை மீறிய தவறுகள் அவன் செய்ய ஆரம்பித்து உங்களுடைய குடும்பம் அல்ல வம்ச நாசத்திற்கு அவன் காரணமாகி விடுவான். துரியோதனன் பிறக்கும் பொழுதே இவனை கொன்றுவிடு, இவனால் தான் உன் குலம் அழிய போகிறது என்று சொன்னார். அப்பவும் அதனை கேட்கவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, தலைச்சன் பிள்ளை, ஏன் பிள்ளை நல்லா இருக்கணும், இந்த எண்ணம் நல்ல பாதையில் போய் கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த பாசம் சரியானதுதான். இந்த போர்க்களத்தில் வரும் வரையும் வந்த பின்னும் அந்த பிள்ளையின் மேல் இருந்த பாசம் திருதராஷ்டிரனை விட்டு போகவில்லை என்பது தானே உண்மை. மாமகா என்று சொல்லவர்கள் அடுத்து என்ன செய்யலான்னா, பாண்டவா செய்வ. பாண்டவர்கள் என்னுடைய பிள்ளைகள் அல்ல, என்னுடைய பிள்ளைகளும் பாண்டவர்களும். பாண்டவர்கள் ஏனும் வெளியே இருந்து வந்த அவர்களும் இவனுடைய குழந்தைகள் தானே. இன்னும் சொல்ல போனால் பாண்டவர்கள் இதுவரை எந்த தவறும் திருதராஷ்டிரனுக்கு செய்தவர்கள் அல்ல. இவ்வளவு அவமானம் செய்த பெண்ணும் திருதராஷ்டிரன் மேல் மிக உயர்ந்த மதிப்பினை மரியாதனை வைத்திருந்தவர்கள் பாண்டவர்கள். ஆனால் அதை திருப்பி அந்த பாசத்தை மரியாதையை செலுத்த தவறியவன் திருதராஷ்டிரன். மாமகா பாண்டவா செய்வ கிமு அகுர்வத சஞ்சய அப்படின்னு சொல்லிட்டா பாருங்க, இவங்க எல்லாம் அந்த இடத்துல கூடி இருக்கிறாங்களே, அந்த யுத்த ரணாங்கத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் சஞ்சயா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை எழுப்பது போல் முதல் ஸ்லோகத்தை திருதராஷ்டிரன் மூலமாக சஞ்சயனிடம் கேட்பதாக அமைத்திருக்கிறார்கள் பகவத்கீதையில். ஸ்லோகம் 2, அவர் கேட்ட கேள்விக்கு சஞ்சயன் பதில் தருவதாக. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, திருஷ்ட்வா து பாண்டவானீகம் வியூடம் துரியோணஸ்ததா ஆச்சாரியம் உபசங்கம்ய ராஜா வசனம் அப்ரவீத். சஞ்சயன் திருதராஷ்டிரன் கிட்ட கூறுகிறான் என்னன்னா, எப்பேற்பட்ட சேனைகள் பாருங்க, திருஷ்ட்வா பார், எதை பார்க்கிறது, பாண்டவா நீக்கம், பாண்டவர்கள் எவ்வளவு அற்புதமாக அணிவகுத்து நிற்கின்றார்கள் பார்த்தீர்களா. வியூட்டம், எவ்வளவு பெரிய வியூகம், அது சாமானியமானவர்களா, ஒவ்வொருவரும் மிகப்பெரிய பலசாலிகள் அல்லவா. சேனாதிபதியாக திருஷ்டத்யும்னன் இருக்கிறான், பீமசேனன், அர்ஜுனன், தர்மன், நகுலன், சகாதேவன், எப்படியெல்லாம் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அரசனாக இருக்கக்கூடிய துரியோதனன் அவன் என்ன செய்யறான், அந்த நேரத்தில் ஆச்சாரியாரை அணுகி ஆச்சாரியம் உபசங்கம்ய, இவனுக்கு மட்டும் ஆச்சாரியார் அல்ல, பாண்டவர்களுக்கும் ஆச்சாரியார் யார் என்றால் துரோணாச்சாரியார். அனைவருக்கும் அஸ்திர சஸ்திர வித்தைகளை சொல்லிக் கொடுத்த மகா குரு. துரியோதனன் தன்னுடைய இடத்திலிருந்து நேரா ஆச்சாரியாராக இருக்கக்கூடிய துரோணாச்சாரியாரிடம் உபசங்கம்ய அருகில் வந்து, பார்த்தீர்களா, யாரையெல்லாம் நீங்கள் என்னுடைய பிரியமான சிஷ்யன் என்று அவர்களுக்கு சஸ்திர அஸ்திர வித்தைகளை சொல்லிக் கொடுத்தீர்களோ அவர்கள் உங்களை கொள்வதற்காக எதிரணிகள் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இது துரியோதனன் என்கின்ற ராஜா யாரை, குருவாக இருக்கக்கூடிய துரோணாச்சாரியரை பார்த்து
இன்னும் வரிசையாக பாண்டவர்களுடைய வீரத்தை பற்றியெல்லாம் துரோணாச்சாரியாரிடம் கூறிக்கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். தன்னுடைய அணியினுடைய பலம் என்ன? சாவையே சந்திக்க முடியாத பீஷ்மாச்சாரியார் என்னிடம் இருக்கிறார், இந்த வெற்றி என்னுடையதே என்று வார்த்தை துரியோதனன் பேசவில்லை. எதிரியினுடைய பலம் எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? உங்களை கொல்வதற்காக திருஷ்டத்யும்னன் தயாராக இருக்கிறான் பார்த்தீர்களா என்று மற்றவர்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் துரியோதனன். வாழ்வியல் எப்பவுமே நம்மளுடைய பலத்தையும் நம்மளுடைய பலமேத்தையும் யார் ஒருவன் அறியவில்லையோ அவன் வாழ்க்கையில் தோற்று போவான். இதுதானே துரியோதனன் என்கின்ற கதாபாத்திரம் சொல்லித் தருகின்ற உண்மை. மாறாக ஆச்சாரியாரை அடைய அவன் சொன்னதெல்லாம், பீமன் மிகப்பெரிய பராக்கிரமசாலி, உங்களிடமே வித்தையை கற்று உங்களையே வீழ்த்துவதற்காக எதிரிகள் எப்படி வரிசையாக நின்று கொண்டு இருக்கிறார்கள் பார்த்தீர்களா என்று அடுத்தவர்களை பற்றியே சிந்தித்து இருக்கிறான் துரியோதனன். இந்த யோகத்தினுடைய பெயர் அர்ஜுன விஷாத யோகம். ஆனால் இப்பொழுது விஷாதம் வந்ததோ துரியோதனனுக்கு. இப்போ ஒரு கேள்வி, அர்ஜுனனுக்கும் துரியோதனனுக்கும் 2 பேருக்குமே விஷாதம் இருக்கிறதே, இதில் எந்த விஷாதம் உயர்ந்தது? நாளை பார்க்கலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.